ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்கள் நலனை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இன்றைய தினம் சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன விஷயங்களை செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், காதல் வாழ்க்கை எப்படி இருக்கு, திருமண வாழ்க்கை எப்படி இருக்கு, குடும்ப வாழ்க்கை, மேலும் உங்களது அலுவலக பணிகள், வேலை வாய்ப்புகள் எல்லாமே எப்படி இருக்குது என அனைத்து விஷயங்களையும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ணலாம். மறக்காமல் இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கான ராசி பலன்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் 12 ராசிகளுக்கும் உண்டான லிங்க்கை நான் கொடுத்துருக்கிறேன். ஸோ உங்கள் ராசி வேறு ராசியாக இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் நண்பர்களுடைய ராசி, உங்கள் குடும்ப உறுப்பினருடைய ராசியை பார்க்கணுன்னாலும் சரி, டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய அந்த மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கு உண்டான லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களை பார்த்துக்கொள்ளலாம். உங்களுக்கு தேவையான எல்லா ராசி பலன்களும் அங்கே இருக்குது நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் சில முக்கியமான விஷயங்களை தவற விட மாட்டீங்க. இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் இனிய சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் இறைவனுடைய பரிபூர்ண அருளை அனைவரும் பெற்றிட கண்டிப்பாக மனசார கூட யாருக்கும் தீங்கி நினைக்காமல் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து திறம்பட திட்டமிட்டு செயல்பட அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இன்றைய தின சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் 17ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2022ஆம் வருடங்க சனிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் மார்கழி மாதம் 2ஆம் நாள். இன்றைய தினத்திற்கான நமது ரிஷபராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் ராசிக்கு 8ஆம் இடத்தில் 3 கிரக சேர்க்கையாக புதன், சுக்கிரன் மற்றும் சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. மேலும் ராசிக்கு 11ஆம் இடத்தில் குரு பகவானும் 12ஆம் இடத்தில் ராகு பகவானும் இருக்கிறார்கள். ராசியிலேயே செவ்வாய் பகவான் அமர்ந்துள்ளார். இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு போதுமான நல்ல வருமானங்கள் கிடைத்து திருப்தியாக இன்றைய தினத்தை ஓட்டக்கூடிய ஒரு அருமையான தினமாக வாய்ப்புகள் உங்களுக்கு இன்னைக்கு அதிகமாக இருக்குங்க. வருமானங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு மன திருப்தியுடன் இருக்கிறதுனால கண்டிப்பாக இன்னைக்கு ஒரு சிறப்பான நாளாக இன்னைக்கு அமையும். இன்றைய தினம் நீங்கள் யோகா செய்வது, தியானம் செய்வது போன்றவற்றின் மூலமாக இன்றைய தினத்தை ஆரம்பிக்கலாம். அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் கண்டிப்பாக காத்திருக்குங்க. நாள் முழுவதும் நீங்கள் எனர்ஜெட்டிக்காக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆற்றல் மிக்கவராக நீங்கள் இன்றைய தினம் நாள் முழுவதும் இருந்து கொள்ள யோகா, தியானம் போன்றவை கண்டிப்பாக உங்களுக்கு உதவும் நண்பர்களே. இன்றைய தினம் உங்களது குழந்தைகளுக்காக சில சுப செலவுகள் ஏற்படுங்க. இன்றைய தினம் உங்களது குழந்தைகளின் கல்விக்காக நீங்கள் கொஞ்சம் பணம் செலவிட வேண்டிய சூழ்நிலை இன்னைக்கு ஏற்படலாம். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன சந்தோஷத்தை தரணுமோ அதற்கான முயற்சிகளை உங்களது வாழ்க்கை துணை எடுத்து தருவார். எனவே அதன் மூலமாக இன்றைய தினம் உங்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியாக இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது காதல் வாழ்க்கையில் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, உங்களது காதலருடைய விஷயங்களுக்கு நீங்கள் ஃப்ளெக்சிபிளான ஒரு நல்ல ஒரு ஒத்துழைப்பு தரணுங்க. ஆனால் காதல் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு அடிமையை போல் நடந்து கொள்ளக்கூடாது. இனிமேல் அதிகமான அட்வான்டேஜ் உங்களது வாழ்க்கை துணை அல்லது உங்களது மனம் குறைந்த காதலர் எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக அதுக்கு நீங்கள் அடிபணியாதீங்க. உணர்ச்சிகரமான தேவைகளுக்கு நீங்கள் அடிபணியாமல் இருப்பது நல்லது நண்பர்களே. காதல் வாழ்க்கையில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு அதில் செயல்பட்டீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப கெத்தான ஒரு காதல் வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்குங்க. இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுக்கான ஓய்வு நேரம் ஒதுக்கிறதுக்கு தேவையான நண்பர்களோ அல்லது குடும்ப உறுப்பினர்களோ இல்லைன்னு நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தப்படக்கூடிய சூழ்நிலைகள் இந்த தினம் ஏற்படுங்க. ஆனால் பிரிந்து சென்றவர்கள் சில காரணங்களால் உங்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு பிரிந்தவர்கள் கூட இப்பொழுது உங்களுடன் பிரியமுடன் வந்து இணைந்து கொள்ளக்கூடிய யோகம் இருக்குங்க. எனவே இன்றைய நாள் அதன் மூலமாக உங்களுக்கு நிம்மதி பெறுவீங்க. வருமானங்கள் நல்ல திருப்திகரமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்களுக்கு மனமகிழ்ச்சி அதன் மூலமாக இருக்கு. சில தொலைபேசி வழி நல்ல தகவல்கள் வந்து சேரக்கூடிய யோகம் இந்த தினம் உங்களுக்கு இருக்குங்க. இந்த தினம் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிகச்சிறந்த வகையில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு ஏற்ப நல்ல பலன்கள் காத்திருக்கு. அலுவலக பணிகள் இருக்கிறவங்களுக்கும் எதிர்பார்த்த நல்ல சலுகைகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுக்கான ஓய்வு நேரத்தை நீங்கள் கண்டிப்பாக ஒதுக்கி கொண்டு இந்த தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ள முடியுங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில குழப்பங்கள் காரணமாக உங்களுக்கும் உங்களது வாழ்க்கை துணைக்கும் இடையே சின்ன சின்ன சண்டைகள் வந்து போகலாம். ஆனால் இந்த தினம் அதனால் பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காதுங்க. உங்களுக்கு சில நேரம் வந்து அதிகமான வேலைப்பளு காரணமாக எப்படி நம்ம ஓய்வு பெற்றலாமா, நம்ம விஆர்எஸ் வாங்கிக்கலாமா அப்படின்ட்டு கூட நீங்கள் யோசிக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி அந்தளவுக்கு உங்களுக்கு வேலைப்பளு கொஞ்சம் கூடுதலாக இருக்கலாம். இல்வாழ்க்கையில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான உதவிகள் உங்களது வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அன்பு பெருகும் மகிழ்ச்சியான நாளாக இந்த தினம் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே. குழந்தைகளுடைய கல்விக்காக கொஞ்சம் உங்களுக்கு செலவுகள் இருக்கலாம். மற்றபடி இன்றைய நாள் முழுக்க உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் அடிமையை போல் நடந்து கொள்ளாமல் இருந்தால் இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றிக் கொள்ள முடியும் நண்பர்களே.
இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் நண்பர்களே. ஆனால் அதுக்கு முன்னாடி நமது ரிஷபம் டுடே ராசிபலன் சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இப்போவே நமது ரிஷபம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறது மூலமாக 2 பெனிஃபிட்டுங்க. முதலாவது உங்களுக்கான பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நமது புதிய வீடியோக்கள் ராசி பலன்கள் ஒரு வழிகாட்டியாக ஒரு நண்பனாக உங்களை தேடி வரத்துக்கு, உங்கள் மொபைல் தேடி நமது ராசி பலன்கள் தினமும் வரத்துக்கு நீங்கள் இப்போவே நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திருந்தீங்கன்னா அது முடியும். மேலும் இதன் மூலமாக ரெண்டாவது எங்களுக்கு நல்ல பெனிஃபிட் என்னன்னா, எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் ஒரு என்கரேஜ் நீங்கள் கொடுக்கறது எங்களுக்கு கண்டிப்பாக மனமகிழ்ச்சியை தரும் நண்பர்களே. ஸோ அனைவருமே எங்களுக்கு என்கரேஜ் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் பலன் பெறுவதாக இருந்தாலும் சரி, மறக்காமல் நமது ரிஷபம் டுடே ராசிபலன் சேனலை இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி பலன் பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினத்தில் நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மஞ்சள் நிறத்தை யூஸ் பண்ணலாங்க. இன்றைக்கி உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக எல்லோ அமையும். மேலும் நம்பர் 9 9ஆம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது யாரெல்லாம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் அலுவலக பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல தகவல் சேரக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உங்களுக்கு அலுவலக பணியில் இன்றைய தினம் மகிழ்ச்சியாக அமையுங்க. மனசில் புதுசாக ஏதாவது ஆடை ஆபரணம் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா, அந்த மாதிரி பிடித்தமான சில காஸ்ட்லியான திங்ஸை வாங்கி மகிழக்கூடிய யோகம் இருக்குங்க. ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இன்றைய தினம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை இன்னைக்கு அதிகரிக்குங்க. உங்களால் எந்த காரியத்தையும் செய்துவிட முடியுங்கிற ஒரு நல்ல மனநிலையை இன்னைக்கு இருப்பீங்க. கடன் பிரச்சனை எல்லாம் இன்னைக்கு தீரக்கூடிய யோகம் இந்த தினம் உங்களுக்கு இருக்கிறதுனால மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக இன்னைக்கு அதிகரிக்கும். மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு ஆக்கப்பூர்வமான காரியங்கள் இன்னைக்கு ஈடுபடுறதுனால சந்தோஷங்கள் அதிகரிக்கும். சுய தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க. நண்பர்கள் எல்லாமே உதவி செய்வாங்க. உங்கள் குழந்தைகள் கூட இருக்கக்கூடிய சில கருத்து வேறுபாடுகள், சின்ன சின்ன சண்டைகள்லாம் விலகக்கூடிய யோகம் இருக்கு. மனசுல புதுசான நல்ல சிந்தனைகள் உதயமாகக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய தினம் அமையக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. எனவே புதிய சிந்தனைகள் மூலமாக நீங்கள் வாழ்க்கையில் தேவையான முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும். எனவே இன்றைய தினம் அந்த சிந்திக்கும் திறனை பயன்படுத்துங்கள். நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இதன் மூலமாக நமது புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தேடி வரும். மேலும் நீங்கள் லைக் பட்டன் அழுத்துறது மூலமாக எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக்கை நாங்கள் அடையிறதுக்கு அது உதவிகரமாக இருக்கும். மேலும் உங்களில் எத்தனை பேருக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருக்குங்கிறது ஒரு கணக்கு எடுக்கிறதும் அது உதவிகரமாக இருக்கும் நண்பர்களே. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உங்களது கருத்துக்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு நீங்கள் தெரிவிங்க. அனைத்து கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். நமது ரிஷபம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை தின ராசிபலன்கள் நமக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். Thank you friends. Have a wonderful day.